மதியழகன், யார் யாருக்கெல்லாம் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள்? இலாக்காவை பொறுத்தவரை, அதாவது தொடரக்கூடிய பொறுத்தவரைக்கும் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறையாக தொடர்கிறார். அமித்ஷாவை பொறுத்தவரை உள்துறை மற்றும் கோஆபரேஷன் அந்த துறை அமித்ஷா அப்படியே தொடர்கிறார். நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து அமைச்சராக தொடர்கிறார். ஜே.பி. நட்டா இந்த முறை அவர் ஏற்கனவே 2014 முதல் 19ஆம் ஆண்டு வரை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் அவர் இடையில் கட்சி பணிக்காக சென்று மீண்டும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் மீண்டும் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே அந்த இடத்தில் மன்சுக் மாண்டவியா இருந்தார். தற்பொழுது அந்த துறை ஜே.பி. நட்டாவிற்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. சிவராஜ் சிங் சௌகான், மத்திய பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகானுக்கு தற்பொழுது அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கிராமப்புற மேம்பாடு அந்த துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக தொடர்கிறார். சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், அதாவது ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக தொடர்கிறார். மனோகர்லால் கட்டாரே அவரை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற மேம்பாடு, ஊரக மேம்பாடு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. H.D. குமாரசாமி அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பியூஷ் கோயலை பொறுத்தவரை வர்த்தகத்துறை அமைச்சர் பதவியை அவர் அப்படியே தொடர்கிறார். வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சராக அவர் தொடர்கிறார். தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சராக ஏற்கனவே பணியாற்றிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஜித்தன் ராம் மாஞ்சி பீகாரை சேர்ந்த, அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சரவையில் மிகவும் வயதான அமைச்சர் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராஜீவ் ரஞ்சன் சிங் அவரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத் ராஜ் மற்றும் மீனவர் மற்றும் கால்நடை நலத்துறை அமைச்சர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சர்பானந்தா சோனாவாலை பொறுத்தவரை கப்பல் மற்றும் துறைமுக போக்குவரத்துறை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரேந்திரகுமார் சமூக நீதித்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராம்மோகன் நாயுடு அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த இளம் வயது அமைச்சர் என்ற பெயரை பெற்றிருக்கக்கூடிய ராம்மோகன் நாயுடுவுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிரண் ரிஜிஜுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருந்த நிலையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் மற்றும் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. பிரகலாத் ஜோஷியினுடைய இலாக்கா இந்த முறை மாற்றப்பட்டு இருக்கிறது. ஜூயல் ஓரம் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக ஜூயல் ஓரம் ஏற்கனவே இருந்தார். அவருக்கு அந்த துறை அப்படியே தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கிரிராஜ் சிங் அவர் ஜவுளித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அஸ்வினி வைஷ்ணவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ரயில்வே துறையில் இருந்த நிலையில் மீண்டும் அவருக்கு ரயில்வே துறையும் அதே போல தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஐடி துறையும் அவரே கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜோதிராதித்ய சிந்தியா அவர் ஏற்கனவே சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். தற்பொழுது அவருக்கு தகவல் தொடர்புத்துறை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுடைய மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பூபேந்திரா யாதவ் ஏற்கனவே சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். அவரும் அதே துறையை தற்பொழுது தொடர்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கஜேந்திர சிங் ஷெகாவத் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அன்னபூர்ணா தேவி மும்பையை சேர்ந்தவர். இவர் மத்திய குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். கிரண் ரிஜிஜு அவருக்கு இந்த முறை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஹர்தீப் சிங் புரி ஏற்கனவே அவர் மத்திய பெட்ரோலிய நலத்துறை அமைச்சராக தான் இருந்தார். மீண்டும் அவருக்கு அதே பதவி பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மன்சுக் மாண்டவியா சுகாதாரத்துறையிலிருந்து இந்த முறை தொழிலாளர் நலத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்பானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. கிஷன் ரெட்டி அவர் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக கிஷன் ரெட்டி இருந்த நிலையில் அவருக்கு இந்த முறை நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. சிராக் பாஸ்வான் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. CR பாட்டீலை பொறுத்தவரை ஜலசக்தி, அதாவது நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர்கள் அது அந்த பட்டியலை பொறுத்தவரை ராவ் இந்தர்ஜித் சிங்குக்கு அதாவது புள்ளியியல் அமலாக்கத்துறை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல திட்டமிடல் துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கலாச்சாரத்துறை அமைச்சர் அந்த பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஜிதேந்திர சிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த முறை அமைச்சராக இருந்து இந்த முறையும் அவருக்கு தகவல்கள் அவருக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அட்டாமிக் எனர்ஜி மற்றும் விண்வெளித்துறை அந்த
பொறுப்பானது அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அர்ஜுன் ராம் மேக்வால் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், அவருக்கு அதே பொறுப்பு மீண்டும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஜாதவ் பிரபோட்டரியா அவரை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆயுஷ் அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போல குழந்தைகள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.